நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. மாண்பு முதலமைச்சருடைய நல்லாசியோடும் துணை முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் திருமதி கவிதா கல்யாணசுந்தரம் அவர்கள் மேட்டுப்பாளையம் தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். அதற்கான ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. 360 வாக்குச்சாவடியிலும் நாங்கள் அதிகமான வாக்குகளை பெறுவோம் என்பதற்காக தேர்தல் பணியில் மிக சிறப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட லெவலில் எப்படி இருக்கீங்க? மாவட்ட அளவில் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். கோவை மாவட்டம் நம்ம தான் ஜெயிப்போம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஜெயிக்கும். சிறப்பான வெற்றியை வழங்குவதற்கு வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்காங்க. நன்றி. ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நகரத்திலும் பேரூராட்சியும் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு ஒரு தோறும் தங்க நாணயம் ஒரு ஆரோக்கியமான போட்டிக்காக நமக்குள்ள சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. கோவைக்கு வருகிற மாநில முதலமைச்சர் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அரசு அமைந்தவுடன் முதல் நிகழ்ச்சிக்கு கோவைக்கு வருகை தர வேண்டும் என்ற உறுதியை சொல்லியிருக்கிறார்கள். பிரச்சாரத்தில் எழுச்சியாற்றுகின்ற பொழுது எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் முதலிடத்தை பிடிக்கின்ற பூத்தை முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்ற செய்தியை இடத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை யாருக்காகவும் இயக்கம் தனிப்பட்ட நபருக்காக இல்லை. இயக்கம் என்பது தலைமையில் இருக்கிற கட்டளை தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் நம் இலக்காக இருக்க வேண்டும். அந்த வகையில் அனைவரும் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை யாரேனும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தொடர்பில் இருந்தால் இயக்கத்திற்கு மாற்று சிந்தனை கொண்டவர்களாக இருந்தால் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக தலைவரிடத்தை பரிந்துரை செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்கள் சொல்லுகின்ற பணிகளை நாங்கள் செய்கின்றோம். நீங்க என்ன வேலை சொன்னாலும் சரி அந்த வேலையை முழுசா நாங்கள் செய்வோம். என்ன செய்ய சொன்னாலும் சரி அதையும் நாங்கள் செய்வோம். ஆனால் நம்முடைய சிந்தனை ஒன்றே ஒன்று வெற்றி மட்டும் இலக்காக இருக்க வேண்டும். அது சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது. இமாலய வெற்றியாக 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதிலே வைத்து சிறப்பாக பணியாற்றுங்கள். 2 நாளைக்கு ஒரு நான் திரும்ப வரப்போறேன். 13ஆம் தேதியோட பிரச்சாரமே நான் முடிக்க போறேன். சென்று பார்த்து நிர்வாகிகளை பார்த்து பணிகளை வேகப்படுத்தி மிக சிறப்பாக தேர்தல் களத்தை எடுத்து செல்வதற்கான பணிகளை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுக்க வேண்டும். எனவே மாவட்ட கழகத்தினுடைய தொடர்ந்து உங்களோட பேசி அதற்கான பணிகளை அதிகமான தொகுதி அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கின்றன ஒரு ஆரோக்கியமான தொகுதியாக இருக்கின்றன. என் தெற்கு ஜெயிக்கிறது அருமையான வேண்டுமனைக்கு அதிக ஜெயிக்கிறார். அந்த தெற்கு நானும் ஒரு வேட்பாளர்கள் தலைவர் வச்சிருக்காங்க. என் தொகுதி விட்டு வேண்டுமனை அதிக வெற்றியாக வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்து சிறப்பாக பணியாற்றுங்கள். 2 நாளைக்கு